ஓபிஎஸ்ஸின் கதை முடிந்தது. அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் மிக மிக ஒரு முக்கிய தலைவராக அறியப்பட்டார். ஆனால் இன்று அரசியலிலே அனாதையாக்க விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னே கூட. அதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஓபிஎஸ்க்கு மட்டும் இப்படி நடக்கிறது? தமிழகத்திலே முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதிமுகவுடைய முக்கிய பொறுப்புகள் வகித்தவர். அது மட்டுமல்லாமல் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஓபிஎஸ்ஸின் பின்னால் இன்றளவும் ஆதரவுகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு ஏன் அரசியலில் மட்டும் இப்படி தனிப்பட்ட முறையிலே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அதற்கெல்லாம் அவர் செய்த வேலைகள் தான் காரணம் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகிறது. இப்ப சசிகலா அம்மையாரை சேர்த்தாலும் கூட எடப்பாடி சேர்த்துக் கொள்வாரை தவிர ஆனால் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வதற்கு மட்டும் தயக்கம் என்பது அதிக அளவிலே காட்டிருக்கிறார். சசிகலா அம்மையாரும் சேர்க்க போவது கிடையாது. ஒருவேளை அப்படியே சேர்த்துக் கொண்டாலும் சசிகலாவை கூட சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொண்டால் கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களே அதிமுகவை விட்டு வெளியேறுவார்கள். இப்ப எப்படி செங்கோட்டையினுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டுடன் ஒரு 3000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்களோ அதை விட பல மடங்கு தொண்டர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்புகள் என்பது தற்சமயம் வெளியாகுது. ஓபிஎஸ் உடைய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு கிடைத்த கடைசி வெற்றி என்பது தர்ம யுத்தம் நடத்தின அந்த காலத்தில் மட்டும்தான் கிடைத்த வெற்றி. அதுவும் யாருக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினார்? சசிகலா அம்மையாருக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினார். சசிகலா அம்மையாரை நீக்குவதற்கு முக்கிய காரணம் யாராக இருந்தது? நமது ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு பின்பு ஓபிஎஸ் கொடுத்த மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் சசிகலா அம்மையார் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அதன் காரணமாகத்தான் சசிகலா அம்மையார் இன்று வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே ஓபிஎஸ் உடன் ரகசிய சந்திப்போம் பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்கு கால அவகாசம் ஒதுக்குவதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. போல அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு அதிமுகவிலிருந்து ஏன் ஓபிஎஸ் நீக்கப்படுகிறார் என்றால் அதிமுகவிற்கு எதிராக பல வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீக்கப்படுகிறார். அடுத்தபடியாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு சட்ட போராட்டம் என சொல்லிக்கொண்டும் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றி விடலாம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டு நமது பாஜகவுடன் தொடர்பை ஏற்படுத்தி பாஜக சொல்லக்கூடிய அனைத்து வேலைப்பாடுகளையும் செய்து பார்த்தார். பாஜகவே நமது ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டிவிட்டது. இன்று வரைக்கும் நாயனார் நாகேந்திரன் மட்டும்தான் பாஜக கூட்டணியிலே ஓபிஎஸ்டன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என சொல்லிக் கொண்டிருந்த போதிலுமே மற்றவர்கள் யாருமே இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் அதாவது சட்ட போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக மக்களை தேடி சென்றிருக்க வேண்டும். மக்கள் பின்னால் போயிருந்தால் இந்நேரம் அவருக்கும் ஆதரவுகள் என்பது இருந்திருக்கும். அவருடைய ஒரே எண்ணம் எடப்பாடி பழனிசாமியை அழிக்க வேண்டும், அந்த இடத்திலே நாம் அமர வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு அதிமுக நம் பின்னால் வர வேண்டும் என கண்டு கொண்டிருந்தார். ஆனால் அந்த கனவு என்பது பகல் கனவாவே இதுவரைக்கும் பலிக்காமலே போய்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப செங்கோட்டையன் போர்க்கொடி உயர்த்தி இருந்தாலும் செங்கோட்டையனும் அவருடைய பதவிகளும் பறித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே அதிமுக ஒன்றிணையுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பா.